ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தில் என்னுடைய பிரியாணி கண்டென்ட்டு ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாகவும் இருக்கும். பிரியாணி அளவும் செய்முறை ஃபிசிக்கலான வேலை 1000 வீடியோ நான் போட்டுட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு என்னோடய கண்டென்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பிரியாணியின் செய்முறையை 5 பூதங்களாக பிரிச்சிருக்கிறேன். இந்த ஒன்றுடைய அதோடைய பதங்களும் பொருட்களுடைய தரங்களும் உங்களுக்கு நான் இந்த வருடத்தில் சொல்ல போகிறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரியாணி கற்றுக்கணும், பிரியாணி செய்யணும் ஆசை உள்ளவர்கள் அனைவரும் நன்றாக செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும். 1 அரிசி, 2 கறி, 3 நீர், 4 பொருட்கள், 5 செய்முறை. இந்த 5ம் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் பிரியாணியின் சுவையும் பிரியாணியின் ஒரு முழுமையான செய்முறையும் திருப்தியாக முடியும். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற பிரியாணி 7 கிலோ கறி, 7 கிலோ அரிசி, 24 கேரட் அரிசி. கேஸ் அடுப்பில் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம், எந்த பதத்தில் செய்கிறோம், அனல் பதத்தை எப்படி குறைச்சி செய்கிறன்றதை தெளிவாக பாருங்கள். வீடியோ முழுவதும் பாருங்கள். முன்னாடி எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்கணும். இங்கே பொடியாக அரைச்சி சேர்க்கறதுனால எண்ணெயில் சேர்க்கக்கூடாது. ஏன்னு வீடியோ முழுவதும் பாருங்கள். அந்த எண்ணெயில் பச்சை மிளகாய் சேர்த்து உடனே பல்லாரி வெங்காயம் சேர்த்து அது கூடவே புதினா மல்லித்தழையை சேர்த்து அப்படியே வதக்கணும். பொன்னிறமாக வதக்கணும். எல்லா அளவும் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். பார்த்துக்கிட்டே நீங்கள் கேட்டுக்கிட்டே பிரியாணியை கற்றுக்குங்க. அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் தவிர ரொம்பவும் பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது. தீச்சல் பிடிக்கும். பகோடா மாதிரி ஆகி உங்களுக்கு மசாலா குறைஞ்சிடும். அந்த பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு சாந்தை சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே அளவுள்ள உப்பு, தயிர் சேர்த்து வதக்கினீங்கன்னா அந்த அடி பிடிக்காமல் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி கிடைக்கும். பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்குங்க. அதுபோல் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளியை சேர்த்த உடனே தண்ணி மிளகாய்த்தூள் கூட சேர்த்து வதக்கினீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் எண்ணெய் தான் இருக்குது. அந்த கலரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அடி பிடிச்ச மாதிரியும் இருக்காது. இவங்க என்னுடைய மகள் நஸ்ரியா. நான் சின்னதாக பிரியாணி செய்யும்போது என் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியின் போது இந்த பிரியாணி செஞ்சோம். உங்களுக்காக இந்த வீடியோ. தக்காளி பழம் எந்த அளவுக்கு மசிஞ்சு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் எண்ணெய் பிரிஞ்சு தனித்தனியாக வரணும். விதை இல்லாமல் எலுமிச்சை சாறு புழிஞ்சி இங்கே சேர்த்துக்கிட்டேன். அப்படியே நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கறி 100லேருந்து 120 கிராம் அளவுள்ள சைஸு வெட்டி 7 கிலோ சிக்கனை இது கூட சேர்த்து அந்த மசாலாவும் சிக்கனும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அந்த மசாலாவும் சிக்கனும் ஒன்றா சேர்ந்த உடனே நம்ம அப்புறம் அந்த அரைச்ச அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி சேர்க்கணும். நீங்கள் முன்னாடியே எண்ணெயில் சேர்த்திங்கன்னா எண்ணெய் கலர் மாறும். அது இல்லாமல் வட்டாக்கு அடியில் தீச்சல் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரைச்ச பவுடரை இந்த இடத்துல சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை நீங்கள் உணருவீங்க. இந்த பாத்திரத்தில் தான் 4 பாத்திரம் அரிசி வந்துச்சு. அதில் 1க்கு 1 மொத்தம் 6 பாத்திரம் தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரு பாத்திரத்தில் அளந்து உங்களுக்கு நான் ஊற்றும் போது பார்த்தீங்களா கொஞ்சம் சொச்சமாக குறைஞ்சதில்ல, அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது. சரியான அளவு கேஸ் அடுப்பில் செய்யும்போது குறைந்த அளவில் செய்யும்போது 1க்கு 1 தண்ணி அளவு ஊற்றணும். இன்னும் உங்களுக்கு நிறைய புரியணும், எல்லா அளவுள்ள தண்ணி தெரியும்னா என் சேனல் வீடியோ உள்ள வாங்க. 1000 வீடியோ போட போகிறேன். எல்லா செய்முறையும் ஃபிசிக்கலான வேலையும் சூப்பராக ஈஸியாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். கேஸ் அடுப்பில் அந்த கொதி வந்த உடனே நம்ம அரிசியை சேர்த்துடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சிக்கன் வெந்து உடஞ்சிரும். அதனால் கொதி பபிள்ஸ் மாதிரி வந்த உடனே அதுக்கு முன்னாடியே அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் நீங்கள் கொதி வந்த பிறகு போய் அரிசியை வடிகட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ஏதோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா தண்ணி நல்லா கொதிச்சிரும். தண்ணியோட அளவும் குறைஞ்சிரும், சிக்கனும் உடஞ்சிரும். இதுதான் ஃபிசிக்கலான வேலை. இதை ரொம்ப தெளிவாக சூப்பராக உங்களுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சொல்லி தந்து முடிச்சிட்டேன். போய் என் சேனல் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ். கேஸ் அடுப்பில் செய்யும் போது அதிகமாக நம்ம மூடி நம்ம கிளற தேவையில்லை.
ஒரு வாட்டி 2 தடவை நீங்கள் அந்த மாதிரி மூடி எடுத்தால் போதும். ஏன்னா சீக்கிரமாக கொதிக்கும், ஒரே இடத்துல கொதிக்கும், தீச்சல் கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் நீங்கள் கிளறி விட்டு நீங்கள் அந்த பிரியாணி பதத்தை பார்த்தா தான் ஒரே சமமாக வெந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கொதிச்சு நீரும் அரிசியும் ஒன்றா சேர அப்படியே அனல் பதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் தீச்சலே இல்லாமல் சாதம் ஒரே யூனிக்காக உங்களுக்கு வெந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்களேன், அந்த அரிசியும் தண்ணி கொஞ்சம் அப்படி சேர்ந்துருச்சு. நான் அப்படியே அனல் பதத்தை லேசாக குறைக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கேஸ் அடுப்பில் தீச்சலும் இல்லாமல் ஒரே பதமாக நீங்கள் அந்த சாதத்தை எடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ 8 கிலோன்னு சொல்லி எல்லா அளவுலேயும் செய்முறையும் நான் கேஸ் அடுப்புலையும் சரி விறகடுப்புலையும் சரி வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறது ஃபிசிக்கலான வேலை. அளவும் செய்முறையும் யூடியூபில் பல லட்ச ஜாம்பவான்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒருவன் அந்த ஃபிசிக்கலான வேலையில் நல்லா தெரிஞ்சால்தான் நீங்கள் ஒரு 100% பிரியாணியை செய்ய முடியும். அந்த தண்ணியும் சாதமும் ஒன்றா சேர்ந்த உடனே நெய் ஊற்றி அப்படியே இந்த மாதிரி, அதாவது கேஸ் அடுப்பு பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் பபிள்ஸ் மாதிரி நீர் வரும் பாருங்கள், அந்த மாதிரி வர வரைக்குமே நீங்கள் கிளறி இந்த மாதிரி ட்ரையாக நீங்கள் போட்டால் தான் ஒரு 80% அளவுக்கு உங்களுக்கு நீர் இல்லாமல் நல்ல உதிரியாக சாதம் கிடைக்கும். கடைசியாக வாழை இலை இது மேலே போட்டு நீங்கள் தட்டு போட்ட மூடி மேலே ஒரு வெயிட்டு வச்சு கீழே அந்த அடுப்பில் கடைசியாக எந்த அளவுக்கு அனலை குறைச்சி வைக்க முடியுமோ அந்த மாதிரி மெழுகு எரியிற மாதிரி அளவுக்கு வச்சு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் அப்படியே நீங்கள் விடும்போது சைடில் உங்களுக்கு ஆவி வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீரை இழுத்த உடனே ஆவி வரும். அதுக்கப்புறம் ஆவி வராமல் நின்றுடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடு உள்ள தீச்சல் பிடிக்குதுன்னு அர்த்தம். நான் திரும்பவும் சொல்ல வருகிறேன், உங்களுக்கு அளவும் செய்முறையும் விட ஃபிசிக்கலான வேலை. நான் இந்த 2024 1000 வீடியோ என் சேனலில் போட்டுட்டேன். 2025 வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக சூப்பராக தெளிவாக ஒவ்வொரு பொருட்களுடைய அந்த பதங்களும் பக்குவங்களும் சொல்ல போகிறேன். நான் நேராக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக என் வீடியோவை பாருங்கள். இந்த வாழையில போட்ட ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்களா, அந்த ஆவி மாதிரி வந்து தட்டில் பட்டு நீராவி திரும்ப உள்ள நமக்கு போகும் இல்லையா, அந்த நீர் அந்த வாழையில மேலே நின்றுடும். அப்படியே சிந்தாமல் எடுத்து தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த சாதத்தை உடைக்கிறோம் பாருங்களேன். அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க கேஸ் அடுப்பில் செஞ்சால் ஒரு சொதன்னு இருக்குது, உதிரியாக இல்லைன்னு சொல்லி. இங்கே நான் உடைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ட்ரையாக சாப்பாடு அப்படியே உங்களுக்கு ஒரு ட்ரையாகவும் நல்ல ஒரு உதிரி பக்குவமாகவும் இருக்கும். அதுவும் இந்த 24 கேரட் அரிசி நல்ல ஒரு உதிரி சுவைன்னு சூப்பராக கிடைக்கும். குறைந்த அளவில் செய்யும் போது, அதாவது 400 எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுவே 15 கிலோ 20 கிலோ சமமான கறி சேர்த்து செய்யும் போது எண்ணெய் அளவை குறைச்சி செய்யணும். இதுதான் ஃபிசிக்கலான வேலை. இதை தான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நான் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறேன். புது வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனல் வீடியோ உள்ளே வந்து பாருங்கள். அவ்வளோ விஷயங்களும் அனுபவங்களும் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நிறையா ஜாம்பவான் மாஸ்டர்கள், சிறந்த மாஸ்டர்கள், திண்டுக்கல் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, மதுரை பிரியாணின்னு சொல்லி அங்கங்கே போயிட்டு அந்த மாஸ்டர்களை பார்த்து அவர்களுடைய அனுபவம் நான் போட்டுட்ருக்கேன். இந்த தால்ச்சா சாம்பார் வீடியோ அவசரமாக நேத்திய தினத்திற்கு போட்டிருந்தேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு, சிக்கன் பிரியாணிக்கு, நெய் சோறுக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம். சரியான அளவு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு என் வீடியோ போய் சேர வேண்டும். நீங்களும் ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும். மிக்க நன்றி.